ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெளியூருக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாளுன்னு தானே கேட்குறீங்க? வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுவும் 5 நிமிஷம் மட்டும்தான் நடக்கக்கூடிய நிகழ்வு அது. அப்படி என்னடா நிகழ்வு அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதுதாங்க, நம்ம வந்து மதுரை 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எல்லாமே பஸ்லேருந்து எல்லாமே ஸ்லோ மோலே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ஸு செம்ம ஃபாஸ்ட்டுங்க, அடிச்சு போகுது, ஜெட்டு வேகத்தில் போகுது பஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து பஸ்ஸில் போகும்போது 2-3 ஷாட் எடுத்துகிட்டா நமக்கு இன்ட்ரோ கொடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக வந்து இது தாண்டி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை பக்கமாக போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா, டெம்பிள் எவ்வளோ கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அவ்வளோ வேகத்தில் போயிருக்கோம். நம்ம வந்து மிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா, ரொம்ப டிராஃபிக்கு, பயங்கரமாக டிராஃபிக். அதனால் பேரிகேடை போட்டு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க நம்மளையே. ஸோ நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போக வேண்டியதாக தான் இருந்துச்சு. நடந்து போவோம். ஃபுல்லாக கடைங்க தாங்க, அவ்வளோ சூப்பராக எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் நடந்து போயிட்டே இருந்தாங்க. நானே எங்கள் அப்பா எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஜாலியாக நல்லா பேசி ரொம்ப நாள் கழித்து போனோம். ஸோ பார்த்திங்கன்னா, கோயில் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிம்மதிங்க. பார்த்திங்கன்னா, கோயில் பின்னாடி மலை, செடி, கொடி எல்லாமே பச்சை பசங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், ஆனால் நிற்க கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டங்க. அவ்வளோ கூட்டம். உங்களுக்கு அடுத்து வர கிளிப்ஸ்லாம் காப்ப வந்துச்சு எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. நிற்க கூட முடியலைங்க லிட்டரலி அந்த இடத்துல சொல்ல போனால். அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். நம்ம போய் தேர் பார்க்க போகலான்னு போயிட்டோம். அடுத்து தேர் பார்த்திங்கன்னா காலையிலேயே எடுத்துட்டாங்க. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியானமாக தான் ரீச் ஆனோம் மதுரைக்கு. கோயில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியான நேரம் ஆயிடுச்சு. ஸோ மதியானம் பார்த்திங்கன்னா தேரை நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து தேரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தேரையும் ஸ்லோ மோவில் ஏற்றலான்னு சொல்லிட்டு தேரும் ஸ்லோ மோவில் எடுத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா, தேர் அவ்வளோ அழகுங்க, சொல்லவே முடியாது. தேரை சுற்றிலையுமே ஒரு 200-300 பேராக நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இருக்காங்க, நவுடுறாங்க, திருப்பி 300 பேர் இருக்காங்க, நவுடுறாங்க, அடுத்த 300 பேர் வராங்க. அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக தேரை வந்து அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்ம பாசிட்டிவான வைப்புங்க. தேரை தொட்டு கும்பிட்டு தேரெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம நேராக போய் நின்றுலாம், இப்போவே நின்றால் தான் பார்க்க முடியும்னு சொல்லி நம்ம தேரெல்லாம் முடிச்சுட்டு நேராக போய் நம்ம வந்து கருப்புசாமிக்கு அதை நடைக்கு எகுத்தாப்பில் போய் நம்ம வந்து நிற்க போவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம தேர் ஷாட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா, கிளைமேட் பாருங்களேன் எப்படி தான் இருக்குது. தேர், அங்கேருந்த கூட்டம், கிளைமேட்டு, பக்கத்தில் மலை, பச்சை பசேல் நிலம். இயற்கையை வர்ணிக்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் கிளைமேட்டை சொல்லப்போனால் அன்றைக்கி வெயிலே அடிக்கலை, அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு கிளைமேட். மழையும் பெய்யலை, வெயிலும் அடிக்கலை. ஒரு மாதிரி எப்படின்னா, எல்லாமே வந்து நமக்கு இயற்கையே வந்து பண்ணி கொடுத்தவான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அங்கேருந்து வரோம், வெயிலில் நிற்கக்கூடாது கருப்புசாமி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. வந்து வண்டியில் இங்கே நிற்கப்படக்கூடாது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. தேர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருக்கோம் தேர் பக்கத்தில் பார்க்குறதுக்கு அந்த கூட்டத்தில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பக்கமாக போகும்போது பாருங்களேன், தேர் வந்து நம்ம கடைசியாக பக்கமாக போயிட்டோம். நல்லா போய் பக்கமாக பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து தொட்டெல்லாம் கும்பிட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாமே எழுத்தில் தான் எழுதியிருந்தாங்க. அழகர் ஃபுல்லாமே, அருள்மிகு அழகர் எல்லாமே எழுத்து தான் ஃபுல்லாமே. உங்களுக்கு அழகர் திருக்கோயில் எல்லாமே ஃபுல்லாமே பூ தான். வெளியே மல்லிகைப்பூ உள்ளார பூ. ஸோ வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே நுழையிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்து வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ். ஸோ இதை பார்த்திங்கன்னா 18ஆம் படி கருப்புசாமி கோயில். போலீஸ் எல்லாமே அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு சேஃபாக இருந்ததுன்னு சொல்ல மாதிரி. இப்போ அந்த ஃபுட்டேஜை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாங்கள் ஒரு பாஸ் விட்டாலே போலீஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவு வந்து நம்ம போலீஸ் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வந்து நம்ம தப்பே சொல்லக்கூடாது, அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுங்களா, நீங்கள் இங்கே இல்லைங்க அங்கே இல்லைங்கன்னு சொல்லிட்டு பாஸ் விட்டாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பண்ணி உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்றேன். அதுக்கேற்றாப்புல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. உள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு வர்றீங்க. கூட்டத்துக்குள்ள தாங்க முடியாம வந்துக்கிட்டு மூஞ்சி பார்த்தாங்க. அந்த பேரு கடை போற தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை வட்டம் சொல்றாங்க. அதான்
ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிவிலேயே வந்து நம்ம என்னென்ன மேலே பண்ணுறாங்க, அழகருக்கு எப்படி அலங்கரிக்கிறாங்க எல்லாமே வந்து காமிச்சிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நின்ன இடத்துலேருந்து நம்மளால் பார்த்துக்க முடிஞ்சுச்சு. அவ்வளோ சூப்பராக நல்ல பயபக்தியாக எப்படி சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியலனால நான் நேராக வந்து சாப்பிட்ற கடைக்கு வந்துவிட்டோம். அழகர் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான், நாங்கள் மதுரைக்கு டாட்டா பாபியை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம நேராக மதுரைக்கு வந்தால் பன் பரோட்டா தான், வேறு எதுவுமே இல்லை. பன் பரோட்டா சாப்பிட்டு நம்ம அவ்வளோதான் பஸ்ஸு ஏறி நம்ம மதுரைக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதோடு நம்ம வந்து இந்த விலாகை முடிக்கலான் இருக்கேன். ஸோ என்ன பார்த்திங்கன்னா, இந்த விலாகில் வந்து கோயில் போயிட்டு அவ்வளோ மன நிம்மதியோட வீடு திரும்பும்போது அந்த சந்தோஷம் இருக்குது இல்லையா, அது வந்து சொல்லவே முடியாது. ஸோ பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போகிறோம். வந்தோம், சாமியை பார்த்தோம், மனசார பன் பரோட்டா சாப்பிட்டோம் சூப்பராக. அவ்வளோதான், முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த விலாகில் உங்களை சந்திக்குவோம். ஸோ அடுத்த விலாக்லேயே வந்து இதே மாதிரி ஏதாவது சூப்பரான ஒரு இதோட சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you all, bye.